நீங்க யாராவது உங்களுக்கு இறந்து போனவங்களை யாராவது நினைக்கோங்க. ஓகே, நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தோமா? இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க யார வேணாலும் நினைச்சுக்கலாம். மைக் கொடுத்துருங்க. உங்க ரெண்டு கை இதை ரப் பண்ணிருங்க, தேய்ச்சிருங்க. ஓகே, ரெண்டு கையும் இப்படி ஃபிளாட்டா வச்சுக்கோங்க, ஃபிளாட்டா. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் டைட்டா முடிக்கும். ரெண்டு கையும் டைட்டா முட்டை அந்த அவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டீங்களா? கண்ணை திறந்துருங்க. எனக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா அவங்க பேர் வந்து நீங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுதி ரொம்ப பெருசாலாம் வேணாம், லைட்டா சின்னதா என்னன்னு கூப்பிடுவீங்களோ அதை மட்டும் எழுதி நீங்களே வச்சுக்க போறீங்க. டெத் பர்சன் நேம்னு எழுதியிருக்கேன் இங்க, அழகா கேபிட்டல் லெட்டர்ல எழுதி நீங்க ஃபோல்டு பண்ணி நீங்க வச்சுக்க போறீங்க. ஓகே, நீங்க இதுல ஏதாவது ஒரு கை நினைச்சுக்கோங்க, சொல்ல வேணாம். நினைச்சிட்டீங்களா? ஓகே, கை ஓபன் பண்ணிடுங்க. ரெண்டு கையும் ஓபன் பண்ணிடலாம். ரெண்டு கையும் ஓபன் பண்ணிருங்க. இந்த கார்டை பிடிச்சுக்கோங்க. அந்த பர்சன் நேம் மட்டும் நீங்க பார்க்க கூடாது, யார்ட்டையும் காட்டக்கூடாது. நீங்க மட்டும் எழுதி கேமரா கூட காட்ட வேணாம், எனக்கும் காட்ட வேணாம். நீங்க அந்த டெத் பர்சனோட நேம் வந்து எழுதி 4 ஃபோல்டு பண்ணிருங்க. ஓகே, நீங்க யாரை இறந்தவர் நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, 4 மடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம கூப்பிட போறோம். ஆனா வந்து எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டா. எஸ். ஆனா நம்ம வந்து சினிமால பாக்குறது வந்து இட்ஸ் கொஞ்சம் கற்பனை. இது ரியல் லைஃப்ல பண்ணும்போது ரியலா நிறைய இல்லூஷன் கிரியேட் பண்ணாதான் இதாகும். சோ ஓகே சார், when I have an envelope, okay, மார்க் எடுத்துக்கோ. ஓகே, சோ இப்போ இந்த என்வலப்க்குள்ள ஏதாவது கேப் இருக்கா? எதுவுமே இல்ல. இதை வச்சுக்கோங்க, உள்ள வச்சுட்டு கீப் இட் யுவர் செல்ஃப், நீங்களே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா அந்த பேரை மட்டும் மனசுக்குள்ளே நினைச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா அந்த மாதிரிங்களா? ஓகே, வரமாட்டார்ல? இல்ல வரமாட்டாரு. வந்துட போறாடியா? அவர் வரதுக்கு தான் பெல்ல. ஓகே, சோ நார்மலான ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப். நீங்க ஏங்க ரொம்ப பதறீங்க? ஏங்க பேய்ங்க ஏன் பாய்? ஓகே, சோ என்ன பண்ண போறோம்னா நம்ம அந்த ஸ்பிரிட்ட வந்து சார் அந்த மார்க்கர் மட்டும் கொடுங்க. மார்க்கர் ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சரி, ஓகே, சோ அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அது மாதிரி தான். ஓகே, என்ன கேட்க போறோம்? நான் கேட்க மாட்டேன். ஆமா, ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் மட்டும் தான் நம்ம எழுத போறோம். சார் இங்க பாருங்க, எழுதிருக்கேன் ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் அப்படின்னு. ஓகே, கேமரா காமிச்சலாம். ஓகேங்களா? ஓகே, சோ இத நான் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணானா மார்க்கரை ஓபன் பண்ணியே இது மேல கர்ச்சீஃப் மேல வச்சிருவோம். சரி, இத ப்ளோ பண்ணிருங்க. ஊதுங்க, ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து இது மேல வச்சிருவோம். சரி, ஸ்பிரிட் வருதான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே சார், உங்களோட வலது கை நீட்டிக்கோங்க. வலது கை இப்படி கை திருப்பிக்கோங்க. அப்படியே விரல் அப்படியே மாட்டிக்கோங்க. ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. என்னடா பண்ற? போலாம் வா, கமான் வந்துட போதுங்க, போங்க. ஓகே, சோ இப்ப இது மேல கார்டு மேல வச்சாச்சு. இப்ப என்ன பண்றோம்னா நம்ம கர்ச்சீஃபை கவர் பண்றோம். கவர் பண்ணிட்டு நம்ம ஸ்பிரிட்டை வந்து அழைக்கணும். ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர்னு அழைச்சோம்னா என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஓகே, ரெடி? வாட்ச் திஸ். ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர்? Wait. Spirit, are you still here? ஓ, அது மைக் அங்க வைங்க. நான் வைக்க மாட்டேன். வைங்க. Spirit, are you still here? ஓகே சார், எஸ்ஆர்எம் தானே காப்பாத்தணும். இப்ப என்ன எழுதி இருக்குன்னு பாப்போம். ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் நம்ம இப்பதான் எடுத்து ஓபன் பண்றோம். என்ன எழுதி இருக்கு? ஸ்பிரிட் ஆர் யூ எஸ் ஆர் யூ இல்ல ஆர் யூ ஹியர் எஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஆர் யூ ஹியர் போட்டதுக்கு என்ன வந்திருக்கு? அதுவே எழுதிட்டு போயிருக்கா பாருங்க சார். எஸ், அதே மாதிரி ஸ்பிரிட்டோட நேம் வந்து நம்ம இப்ப என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த ஸ்பிரிட் வந்து உங்களை வந்து டச் பண்ணலாம். பின்னாடி வாங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி. ஸ்பிரிட் வந்து இப்ப நீங்க இறந்து இருக்காங்கன்னு சொன்னீங்களா சார், அவங்க வந்து இவங்களை டச் பண்ணா எப்படி இருக்கும்? இப்ப கண்ணை மூட வேணா, நான் கண்ணை மூட சொல்லுவேன். மூடதுக்கு அப்புறம் உங்க கையை இந்த மாதிரி டச் பண்ற ஃபீல் இருந்ததுன்னா கையை தூக்கிட்டே இருக்கணும். நான் தான் டச் பண்ணுவேன். ஓகே, பயப்படாத, கண்ணை திறக்கூடாது. நான் சொல்லும் போது கண்ணை திறக்கணும். அதே மாதிரி இங்க யாராவது டச் பண்ற ஃபீல் இருந்தா இந்த கையை தூக்கிட்டே இருக்கணும். ரெண்டு கையும் டச் பண்ற ஃபீல் இருந்ததுன்னா ரெண்டு கையும் தூக்கிட்டு இறக்கிடணும். ரொம்ப நேரம் கையை அப்படியே வச்சிருக்கூடாது. ஓகே, கண்ணை முடிக்கோங்க. ஓகே, ஸ்பிரிட் ப்ளீஸ் கம் ஹியர். ப்ளீஸ் ரா, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே, உங்களுக்கு டச் பண்ற ஃபீல் இருந்தா மட்டும் கையை தூக்கணும். ஓகே, டச் பண்ற ஃபீல் இருந்தா கையை தூக்கணும். பயமா இருக்கு. இப்ப டச் பண்ணல. அத டச் பண்ணலனா சொல்லலாம். டச்
இந்த இங்க தொட்டல அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சொல்லக்கூடாதா? ஓகே, நீங்க ஜஸ்ட் இன்டிமேட் மட்டும் பண்ணுங்க. இதோ அத சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது எங்க தொட்டன்ட்டு. அடிச்சு கிடிச்சு வச்சிடாத. முதுகலை ஏன் தொட்டுக்கிட்டு இருக்கு? ஓபனர் ஐஸ். டச் பண்ண ஃபீல் இருந்தது. எஸ் ஆர் நோ? இருந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு அண்ணே? என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் தொட்டா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆமா, தானா தூக்குனாரு. அப்பனா நான் தொடல. நிறைய பேர் பாத்துருந்தாங்க. கேளுங்க, நான் இதெல்லாம் டச் பண்ணனா? அண்ணா விச்சண்ணா, நீங்க உண்மையதான் சொல்லுவீங்க. தொடவே இல்ல. அந்த ஸ்பிரிட் தொட்டுட்டு போதா? ஸ்பிரிட் வந்து இந்த ஸ்பிரிட்டோட நேம் வந்து இப்ப நம்ம வந்து மைக்கு பிடிச்சுக்கோங்க. ஸ்பிரிட்டோட நேம் வந்து இப்ப கணிக்க போறோம். ஓகே, சோ ஸ்பிரிட்டோட அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க சார். இங்கிலீஷ்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எழுத்து நினைச்சிருக்காரு. நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஆர்வக்குள்ள. ஓகே, என்ன எழுத்து சார்? எஸ். ஓகே, என்ன எழுதியிருக்கா? எஸ். நீங்க என்ன மைக்ல சொல்லுங்க. எஸ். ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் எழுத்து எஸ். ஓகே, அவர் பேரை மனசுல மைக்ல சொல்லிடக்கூடாது. மனசுக்குள்ளே சொல்லுங்க. அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. பாத்தீங்களா? ஆம்பளை பேய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேர் சொல்லுங்க? சரவணன். எஸ், லுக் அட் தட். இப்ப என்னன்னா ஸ்பிரிட் வருதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மல்லிகைப்பூ வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க. உங்க 2 கை தேய்ங்க சார். உங்க 2 கை தேய்ச்சிட்டு மல்லிகைப்பூ நினைச்சிட்டு கையை மோந்து பாருங்க. எனிதிங்ஸ் தேர். சரவணன் எங்கேயா மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்தா? ஆமாண்ணே, வருதியா? நைட் இன்னைக்கு தூங்கும் போது உங்க மேல வரும். என் மேலயுமா? பொண்டாட்டி விளக்க மாட்டாலும் எங்க போயிட்டு வந்திருக்கேன்.